ஹாய். சின்ன சின்ன பூஜைகளில் இன்றைக்கி நம்ம ஏன் பௌர்ணமி அன்னைக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தரை வழிபடணும். சித்திரகுப்தர் யாருன்னா நம்ம பாவ புண்ணிய கணக்கை யமதர்மன் கிட்ட சொல்கிறவராம். ஸோ நம்ம என்னென்ன இந்த ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருக்கோன்றதை அவரை தான் சொல்லுவாராம். ஸோ அவர்கிட்ட வேண்டிட்டு என் பாவ கணக்கெல்லாம் கொஞ்சம் குறைச்சி விட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டோம் நாங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாமா அவர்கிட்ட. அதனால தான் பௌர்ணமி அன்னைக்கு இந்த பூஜையை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அவருக்கு ரொம்ப விசேஷமாக, பௌர்ணமிக்கு பௌர்ணமி சித்திரகுப்தரை கும்பிடலாம். ஆனால் சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமான நாளாம். காஞ்சிபுரம் பக்கத்தில் சித்திரகுப்தருக்கு தனி கோயிலே இருக்குது. அதை அங்கே போய் கும்பிடலாம். அவரை கும்பிட்றதுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னா, வெள்ளை பொருட்கள் இருந்தால் ரொம்ப நல்லது. அதனால தான் பூ வாங்கியிருந்தேன். என்கிட்ட வீட்டில் சிலை கிடையாது. பட் சித்திரகுப்தரை நினச்சி சாமி கும்பிடுவோன்னு நினச்சிட்ருக்கேன். அதோட பௌர்ணமி பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜையும் பண்ணலான்றது தான் இன்றைக்கி என்னோடய பிளான். எனக்கு சித்திரகுப்தரை பற்றி கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி தான் பெருசாக தெரியும், கொஞ்சம் டீட்டெயில்டாக. ஸோ பௌர்ணமி பூஜை இன்னையிலேருந்து சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். மல்லிகைப்பூ ரொம்ப விசேஷமாக எனக்கு கையில் கிடைக்கல. அதனால் இந்த வெள்ளைப்பூன்னு முல்லைப்பூவை வாங்கினேன். மனசார கும்பிட்டோம் அப்படின்னா பாவ கணக்கை குறைப்பார் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ வீட்டில் சித்திரகுப்தரோட படத்தை வச்சு கும்பிடலாம், தப்பில்லை அப்படின்றாங்க. அதனால் நம்ம எல்லாருமே வீட்டில் வச்சு கும்பிடுவோம். நான் கும்பிடலான் இருக்கேன். இனி எங்கேயாவது வெளியில் போனேன் அப்படின்னா அதை நான் வாங்கி படத்தை வாங்கி வச்சு கும்பிடணுன்னு இருக்கேன். லக்ஷ்மி குபேர பூஜைக்கு லக்ஷ்மி குபேர சிலை இல்லை. அதனால் மகாலட்சுமியும் பெருமாளையும் வச்சு கும்பிடலான் இருக்கேன். அவங்க 2 பேரையும் வச்சுட்டு ஒரு வெள்ளி விளக்கை ஏற்றி அவங்க முன்னாடி வச்சுட்டு அது தனி. அந்த ஒரு நாள் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி லக்ஷ்மி குபேர பூஜையை சித்திரகுப்தருக்கு மனசார வேண்டிட்டு இதையெல்லாம் படைச்சி சாமி கும்பிடலான்றது தான் இன்றைக்கி என்னோடய பிளான். கண்டினியூவாக பூஜைகளை பார்க்கலாம். இனிமேல் நம்ம டெய்லி ஏதாவது ஒரு பூஜை பண்ணலாம் அப்படின்றது தான் நான் நினச்சிட்ருக்கேன். வீட்டில் இருந்து எல்லா பூஜைகளையும் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச பூஜைகளை, நான் கும்பிடுற கடவுள் இப்படி தான் கும்பிடுவேன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி இந்த பூஜைகள் இப்படி தான் செய்ய போகிறேன். இந்த லக்ஷ்மி குபேர பூஜைக்கு தேவையான பொருளை சொல்கிறேன். 108 5 ரூபா காயின், ஓகேவா? அது ரொம்ப தேவை. இது சங்கு. இந்த சங்கில் நிறைய பேர் என்னென்னா பூ வச்சு சாமி கும்பிடுவாங்க. நான் உள்ள காசு வச்சுருக்கேன், காசுக்கு மேலே பூ வச்சுருக்கேன். அடியில் தண்ணி வச்சு தான் இந்த பூஜை பண்ணுவாங்க. நான் தான் அரிசி வச்சு பண்ணுறேன். இந்த அரிசியை இந்த பூஜையை முடித்த உடனே நான் என்ன பண்ணுவேன்னா எறும்புகளுக்கு போட்டுருவேன், எறும்பு சாப்பிடட்டும் அப்படின்னுட்டு. இந்த அரிசி பச்சரிசியாக வச்சுருந்தா ரொம்ப நல்லது. நான் பச்சரிசி தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்குன்னு விளக்கு இருக்குது, குபேர விளக்குன்னு. அந்த விளக்கு பற்றியும் தனித்தனியாக ஒரு நாள் சொல்கிறேன். ஆல்ரெடி இதெல்லாம் ஏற்றிட்டேன். இன்றைக்கி பூஜைன்றனால தனியாக காட்ட முடியல, என்னால் டிஸ்பிளே பண்ண முடியல. ஃப்யூச்சரில் அதை பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறேன். இனி நான் பூஜை பண்ணிவிட்டு உங்களுக்கும் சேர்த்து, எல்லாரும் இந்த உலகமே நல்லா இருக்கணும்னு சேர்த்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நானும் என் பையனும் சேர்ந்து இந்த பூஜையை பண்ண போகிறோம். நீங்கள் இனிமேல் இந்த சேனலை கண்டினியூவாக பாருங்கள். தேங்க்யூ.